உங்க ப்ரோ அப்பா எந்திரச்சாங்க எந்திரச்சாங்க பட் அப்பா மேல தூக்குது ப்ரோ ப்ரோ என்ன விடுங்க ப்ரோ அப்பா வருது ப்ரோ அப்பா வருது ப்ரோ பானை எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை அட்டாக் பண்ணுச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கல்ல அந்த பானை பக்கத்துல வர்றது கேட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற பானை நான் தான் எடுத்தேன். சொல்ல கேட்கல என்ன உன் அப்பா மாதிரி நினச்சிக்க. நீ என்ன சொல்லணும்னா என் கூட சொல்லு. வேணாப்பா நீ எப்படியா இருந்துட்டு எனக்கு தெரியல. வேண்டாப்பா ப்ரோ பின்னாடி வாங்க. இந்த பக்கம் வந்துருங்க ப்ரோ. நான் இருக்க பக்கம் வந்துருங்க. அது உங்களுக்கு தான் வருது. இந்த பக்கம் வாங்க. இப்படி வாங்க ப்ரோ. பின்னாடி வாங்க ப்ரோ. பின்னாடி வாங்க ப்ரோ. உங்களுக்கு தான் ப்ரோ வருது. இல்லை இது உள்ள வச்சுருக்காங்களே. இது உங்களோட அஸ்தியா? இதை தொட வந்ததுனால தான் எங்களை இப்படி அட்டாக் பண்ணுறீங்களா? தெரியுதுங்களா? தெரியுதாங்க? இது உங்களோட அஸ்தி தானா? எதனா ப்ரூவ் பண்ண முடியுமா? எதனா ப்ரூவ் பண்ண முடியுமா? பயங்கரமான சவுண்ட் இது. அது கொஞ்சம் கீழே வைங்க தயவு செஞ்சு. இதாக இருக்குப்பா. யார் அது? இப்போ யாரோ எங்க அப்பாவை தலையை பிடிச்சிங்க. யார் அது? நான் சொன்னேன் ப்ரோ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உள்ள என்னப்பா இருக்கு? கழட்டுங்க பார்க்கட்டுமா? தெரியல ப்ரோ. போய் இப்படி வைக்குவாங்களா? அதுதான் மந்திரிச்சு வச்சிருக்க போறாங்கப்பா ப்ரோ. ரத்தம்லாம் இருக்கு ப்ரோ. அதில் ரத்தமா என்ன ப்ரோ மந்திரிச்சு வச்சிருக்காங்களா ப்ரோ? ரத்தம் அதான் இந்த ஃபுல்லாக சேவனை படம் ப்ரோ. சாம்பல் சாம்பல் கொண்டு வச்சிருக்காங்க. உள்ளே போல உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பேரல் ஆக்டிவிட்டி நடக்குது. பேசவே மாட்டேன்றீங்க நீங்கள் என் கூட. எஸ் ப்ரோ சத்தியம் சொல்கிறேன் ப்ரோ. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு ப்ரோ. பில்டிங் பின்னாடியோ விக்கே பாருப்பா. கதவு கைது பண்ணிக்கு வந்து பாரு. என்னப்பா சரி இதா இப்போ மேலே பார்த்தோமில்ல. என்னப்பா இங்கே வந்து பாருப்பா. எங்கே பாரு கதவு கிரில் கிட்ட. நான் மேலே பார்த்தது. பேர் என்ன? நீங்க தான் இங்க இறந்து போனவங்களா? உங்க பேர் என்ன? உட்காருது ப்ரோ. இந்த கதவுக்கு பின்னாடி யாரோ இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும் தயவு செஞ்சு சொல்ல முடியுமா? அங்கே இருக்குப்பா. இருங்கப்பா இருக்குப்பா. கதவுக்கு பின்னாடி எங்க அப்பா உங்க அப்பாவை நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா வேணும்னா நீங்க சொல்லுங்க. ஏமா என்னம்மா அப்பாவா நினைச்சுக்குமா? போவாதீங்க தயவு செஞ்சு. கிட்ட போவாதீங்க. அப்போ இங்கே வாங்கப்பா. சொல்லுமா என்னன்ட்டு. கிட்ட போவாதீங்க. பாங்க எதனா இருக்காப்பா? பாங்க எதனா இருக்கா? இருக்குப்பா. கொஞ்சம் வெளியே வரீங்களா? பேசணும். போவாதீங்க தயவு செஞ்சு. சும்மா அழுதுகிட்டே இருக்கு. இருங்கப்பா இருங்க. போவாதீங்கப்பா இருங்கப்பா. சிதை பாருப்பா. விக்குப்பா இதாக இருக்குப்பா. யார் அது? இப்போ யாரோ எங்க அப்பாவை தலையை பிடிச்சிங்க. யார் அது? ப்ரோ இல்ல ப்ரோ. இங்க யாரோ இருந்தீங்க. யாரு? எப்படி நீங்க காணாம போறீங்க? நான் வரலப்பா. பாருப்பா. விக்குப்பா இதாக இருக்குப்பா. யார் அது? இப்போ யாரோ எங்க அப்பாவை தலையை பிடிச்சிங்க. யார் அது? ப்ரோ இல்ல ப்ரோ. இங்க யாரோ இருந்தீங்க. யாரு? எப்படி நீங்க காணாம போறீங்க? நான் வரலப்பா. தலையை போட்டு என்ன ப்ரோ ஆச்சு? நான் சொன்னேன் ப்ரோ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கையை போட்டு இறுக்கிடுச்சுப்பா. அப்படியே நான் சொன்னேன்ல ப்ரோ. நாங்கள் 2 பேரும் சொன்னோம்ல போவாதீங்க அப்படின்னு சொல்லி. சொல்கிறேன் இந்த மாதிரி கேட்டது. அதுக்கு தான் போனேன். சத்தியமாக சொல்கிறேன். கேளுங்க சொல்கிறேன் ப்ரோ. என்னச்சுப்பா? அப்பாவை தான் ஆடம் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அவர் என்ன ப்ரோ சொல்றது?
இப்போ நான் சொல்லுவேன் போவாதீங்க சொன்னேன். இப்போ ஏன் பாடு பண்ணுறீங்க? சூடு நார்மல் ஆகிட்டு. உங்களுக்கு தெரியல இதோட இதெல்லாம் இது பண்ணி என்ன வந்து பண்ணோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் அவங்க அப்பாவை கூப்பிட்டதுனால அட்டாக் பண்ணுதா இல்லை என்னன்னு ஒன்றுமே புரியல. இந்த லோக்கல் சொல்லிடுறது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் அந்த ஆத்மா இருந்து தொல்லை பண்ணதுனால தான் அவங்க அப்பா தான் இந்த இடத்துல ஏதோ கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இறந்து போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பாவுக்கும் இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை தகராறு. அது அவங்க அப்பா சொல்ல மாட்டேங்கிறாரு வெளியே. அவங்க அப்பாவுக்கும் மகளுக்கு ஏதோ பெரிய வாக்குவாதம். அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு மர்மமான முறையில இதாயிருச்சு. ஒரு 6 மாசம் முன்னாடி அந்த அம்மாவும் அப்பாவும் ஒரு கட்டப்பையில அந்த ஒரு காலேஜுக்குள்ள வந்து போனாங்க. போயிட்டு திருப்பி உள்ள போயிட்டு அதை ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. போகும்போது கட்டப்பை இருந்துச்சு. வெளியே அவங்க வரும்போது கையில கட்டப்பை இல்லை. ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு லோக்கல் வந்து ஏதோ பூஜை மட்டும் பண்ணாங்க, அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரோ அப்பா கூப்பிட்டாங்க ப்ரோ. வாங்க, ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் எங்கள் அப்பா அட்டாக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? போல எங்கள் அப்பாவை நீ தானே கூப்பிட்ட? அவன் அவங்க அப்பா மாதிரி தான் நினச்சி வந்து பேசலான்ட்டு. இந்த மாதிரி அட்டாக் பண்ணலாமா என்ன? பின் ட்ராப் சைலன்ஸ் அது பார்த்தீங்களா? ப்ரோ பக்கத்தில் இல்லைங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, பயப்படுறோம் ப்ரோ. கூப்பிடுங்க ப்ரோ. வாங்க பின்னாடி பக்கத்தில் வாங்க. என் பக்கத்தில் வாங்க, தயவு செஞ்சு பக்கத்தில் வாங்க. பக்கத்தில் என்ன ப்ரோ எப்படி சவுண்ட் கேட்குது? நாங்கள் உள்ளே வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? கைஸ் ஃபுல்லாக கண்ணாடி இங்கே பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் மேலே கோவமா? எங்கள் மேலே கோவமா? நான் உங்கள் இடத்துக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? ப்ரோ அவர் கூடிய வாங்க ப்ரோ, தயவு செஞ்சு. சுத்து அது என்ன? அது என்னது? என்ன ப்ரோ இந்த கதவு கிட்ட என்னது பாரு, என்னன்னு பாருப்பா. வேற என்ன மாதிரி தெரிஞ்சிச்சு? என்ன இருக்கீங்களாங்க? என்ன இருக்கீங்களா? எங்கேருந்து ப்ரோ வந்துச்சு? உள்ளந்து பார்த்து போ. என்ன இருக்கீங்களா? இந்த இடத்துல போன மாதிரி இருந்தது. யாரா இருக்கீங்களா? கண்ணுக்கு தெரியாத ஆத்மா யாரா இருக்கீங்களா? பார்த்தேன் இந்த ஜெரிலேருந்து தான். நான் இந்த லைட் போட்டிருக்கனால எங்கள் முன்னாடி வரீங்க வர மாட்டேன்றீங்களா? நான் வேணா லைட் ஆஃப் பண்ணிட்டு எதனா பேச முடியுமா என்கிட்ட? பேசாதீங்க என்கிட்ட எதனா பேச முடியுமா? லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசலாமா? எனக்கு எதனா ஒரு சிக்னல் கொடுங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. தெரியல ப்ரோ, அங்கே செவ்வறு தான் ப்ரோ. பின்னாடி இருந்து ப்ரோ கண்ணாடி ப்ரோ மேலே விழுந்துட போகுது. தயவு செஞ்சு பார்த்து நில்லுங்க. அது இது மேலே நம்ம மேலே எங்கே போடுதுன்னே தெரியல, எங்கேருந்து விழுவுதுன்னே தெரியல எனக்கு. ப்ரோ உங்கள் ப்ரெசன்ஸ் என்கிட்ட காமிக்க முடியுமா? என்ன எதனா டச் பண்ண முடியுமா உங்களால்? எங்கள் 3 பேர்த்தில் யாருன்னா டச் பண்ண முடியுமா?
இங்கே வரவே முடியல. ப்ரோ டெட் சைலண்ட்டாக இருக்குது ப்ரோ இடம். அமைதியாக இருக்குன்னா ஒரு மாதிரி பண்ணுது. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ப்ரோ. தெரிஞ்சு அது சம்திங் என்ன சொல்ல கேள்விப்பட்டோம்ல, அது சம்மந்தப்பட்ட இடமா நிறைய இருக்கணும். தெரியல ப்ரோ. கால் சங்கிலேருந்து வருது பின்னாடி. இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது சவுண்ட் உங்களுக்கு தனியாக இது பண்ண கேட்குற மாதிரி இந்த அட்டாக் பண்ணுறது தானே இருக்கீங்க? நான் நார்மலாக இருக்கேன். இந்த அட்டாக் பண்ணுறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இது ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. அப்பாட்ட வந்து ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது. வாங்க பேசுங்க. ரூம்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே உடஞ்சி போயிருக்கு. உங்களுக்கு ஏன் நிறைவேறாத ஆசை இருக்கா? நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த பாக்ஸ் எங்கே ப்ரோ? அங்கே ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், பாக்ஸ் கிட்ட என்ன பாக்ஸுக்கு பின்னாடி கருப்பாக கீழே இறங்கின மாதிரி இருக்குது. ஏதோ யாரா இருக்கீங்களா அந்த பாக்ஸுக்கு பின்னாடி? பேசிப்போ உங்களுக்கு சவுண்ட் வந்தது. கேமரா டேர்ன் ஆகிறதுக்குள்ள நம்ம தான் ப்ரோ, நம்ம ஐசி தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் போகும். பார்த்தாச்சு, ஆனால் கேப்சர் பண்ண முடியல. ரியாக்ஷன் அதுக்கப்புறம் தான் ப்ரோ வரும். ஃபர்ஸ்ட் நம்ம தான் ப்ரோ போவோம். இப்போ பாக்ஸுக்கு பின்னாடி யாருன்னா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை ப்ரோ. இங்கே என்ன ப்ரோ போச்சு? இங்கேருந்து தான் அப்படியே கீழே இறங்குது. நானும் பார்த்தேன். அப்போ நான் பார்க்கல, அப்படியே அப்போ பார்க்குறேன். இந்த உயரத்துலேருந்து இப்படி கீழே இறங்குது. இங்கே ஒன்றுமே இல்லையே இப்போ. ஒன்றும் இல்லை. நாங்கள் பார்த்தோமே இப்போ அந்த சவுண்டு கேட்டோம், டக்குன்னு திரும்பணும். டக்குன்னு கீழே போயிடுச்சு. மறைஞ்சிருச்சு ப்ரோ. கொஞ்சம் தான் மேலே தெரிஞ்சு மறைஞ்சிருச்சு ப்ரோ. அந்த பெண்ணோட இதான் ப்ரோ. அதே உருவம் தான் ப்ரோ. அங்கே பார்த்தா அதே உருவம் தான். அதே உருவம் தான்ப்பா. இங்கே தெரியல ப்ரோ, எனக்கு தெரியாது ப்ரோ. நீங்கள் தான் பார்க்குறீங்க, நீங்கள் 2 பேர் தான் பார்க்குறீங்க. நான் என்ன ப்ரோ பார்க்குறேன் ப்ரோ? நீங்கள் திரும்புறதுக்குள்ள திரும்புகிறோம் ப்ரோ. அங்கே எதுவுமே இல்லை ப்ரோ. இல்லை, நாம் திரும்புறதுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. நம்ம பார்த்த ஒரு செகண்டில் மறைஞ்சிருச்சு. பார்த்து தான் போயிருக்கீங்க நம்மள. ஒரு செகண்டில் மறைஞ்சிருச்சு பார்த்துட்டு இப்போ கீழே வருது ப்ரோ. அந்த லாஸ்ட் டைம் போவே இல்லை. வாங்க ப்ரோ, அங்கே போகும்போது சவுண்ட் கேட்குது. ப்ரோ இது என்ன ரூம் ப்ரோ? எல்லாமே ரொம்ப நாள் இருக்கும். 8 மாதம் 9 மாதம் இருக்குங்க. ப்ரோ இங்கே மயிலாம் இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்கள், அதோட ஃபெதர்ஸ் தான் இருக்கலாம். தெரியுதா? மயிலாக இருக்கும். அது ரொம்ப நாளாக வேண்டாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மயில் ஒரு சீக்கிரம்லாம் ஒரு இடத்துக்கு வராது ப்ரோ. பேச உங்களுக்கு தெரியுதா? பீகாக் ஃபெதர்ஸ் இதெல்லாம் வரும், தெரியுங்களா? நான் பீகாக் ஃபெதர்ஸு ஆள் நடமாட்டம் இருக்க இடத்துக்கு பீகாக் ஃபர்ஸ்ட் வராது. அபனண்டாக இருக்க இடத்துக்கு தான் வரும். அது ஆக்சுவலாக இங்கே வந்து அதோட இதெல்லாம் ஃபெதர்ஸ்லாம் இருக்குது. வரும் ப்ரோ, கீழே போய் பார்த்துட்டு வரலாம். இருங்க ப்ரோ, பார்க்கலாம். இருங்க ப்ரோ, என்ன தான் இருக்குது வயசு தெரியுதுங்களா? காடு ஃபுல்லாக. இதுக்கு மேலே உள்ளே போகவே முடியாது. டெட் எண்ட் இது. எது நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னே ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. இப்போ வரைக்கும் அதே பிரச்சனை. உங்களுக்கு ஆமாம்,
என்னதான் பண்ணுது எய்ம் பண்ணுறது. வெளியே எதுவுமே இல்லை, டெட் எண்டு. லாஸ்ட்டாக சவுண்ட் எடுத்தாங்க மார்க் எடுக்கலாம் ப்ரோ. சவுண்டை கேட்டுச்சு, அதை மறந்து போச்சு. இல்லை நைட் விஷயம் அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். எங்களை எதாவது பேச முடியுமா, கம்யூனிகேட் பண்ண முடியுமா, உங்களை எனக்கு உங்களோட பிரசன்ஸ் என்கிட்ட காமிக்க முடியுமா, பிரசன்ஸ் காமிக்க முடியுமா? அது மாதிரி பண்ணணும் ப்ரோ. கேட்டு மீட்டர் எடுங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் பிடிங்க. கேட்டு மீட்டர் எடுங்க. நீங்கள் என் கூட எதனா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த லைட் வந்து பேரியராக இருந்துச்சுன்னா நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். என்கிட்ட எதனா கம்யூனிகேட் பண்ண முடியுமா? நீங்கள் ஏன் இறந்து போனீங்க சொல்லிட்டு யாருக்குமே இங்கே தெரியல. போஸ்ட்மார்ட்டம் கூட எதுவுமே இந்த லோக்கல்ஸ்க்கு தெரியல அங்கே அந்த அதில் என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் முன்னாடி வர முடியுமா? உங்கள் ப்ரெசன்ஸ் காமிக்க முடியுமா? நீங்கள் எப்படி இறந்தீங்கன்னு சொல்லுங்க சொல்ல முடியுமா? நீங்கள் ஏன் எதனா பேசணும்னா அந்த கேட்டு மீட்டர் மூலிமா எனக்கு என் கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள். கேட்டு மீட்டர் உங்கள்கிட்ட நான் தள்ளி வைக்கிறேன். கேட்டு மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். என் கூட எதனா பேச முடியுமா? தப்பாக திருப்பா தப்பு தான் இது. ஆனால் தேவையில்லாத தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப டேஞ்சர். எங்கள் அப்பாவை ஏன் அட்டாக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் ப்ரெசன்ஸ் என்கிட்ட காமிக்க முடியுமா? நீங்கள் என்கிட்ட எதனா கம்யூனிகேட் பண்ணால் அந்த கேட்டு மீட்டர் மூலியமாக பண்ணலாம். உங்கள் எனர்ஜி வந்து எனக்கு நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அந்த கேட்டு மீட்டர் பக்கத்தில் வந்தீங்கன்னா எனக்கு அதை ஃப்ளக்சுவேட் பண்ணி காமிக்கும். நான் கேட்குற கொஸ்டினுக்கு முன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இறந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் என்கிட்ட சொல்ல முடியுமா? எந்த இதெல்லாம் என்கிட்ட சொல்ல முடியுமா? எந்த ஃபார்ம்லண்ணா அப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அந்த கேட்டு மீட்டர் எனக்கு ஃப்ளக்சுவேட் பண்ணி காமிக்க முடியுமா? ப்ரோ இப்படி பண்ணிங்கன்னா பக்கத்தில் கண்டிப்பாக பார்த்து சவுண்டு வருது, கேட்டதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ப்ரோ ஃப்ளக்சுவேட் ஆகுது ப்ரோ. என் பக்கத்தில் வந்துட்டீங்களா? உங்களுக்கு தெரியுதா ப்ரோ? ஆகுது ப்ரோ. பேசுங்க அங்கே பாருங்க. அவ்வளோ ப்ரோ சவுண்ட் பேச தெரியுதா? பேசுங்க. ஃப்ளக்சுவேட் ஆகுது தெரியுதுங்களா? என் பக்கத்தில் வரீங்களா? இங்கே தான் நிற்கிதுங்க. என் கண்ணால் உங்களை பார்க்க முடியல. நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். பேசுங்க பாருங்க. கேட்டு நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். என் பக்கத்தில் வர முடியுமா? நான் லைட் ஆஃப் பண்ணட்டுமா? என் பக்கத்தில் வரீங்களா? என் பக்கத்தில் இருங்க ப்ரோ. என் பக்கத்தில் வரேன். லைட் ஆஃப் பண்ண என்ன உங்களுக்கு தெரியும்? என் பக்கத்தில் வாங்க. நான் லைட் ஆஃப் பண்ணேன். என் பக்கத்தில் வரேன்னா இந்த கேட்டு மீட்டர் ஃப்ளக்சுவேட் பண்ணி காமிங்க. நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். ப்ரோ நீ கேட்க பக்கத்தில் தான் நிற்கிது. தேவையான பிரச்சனை ப்ரோ. லைட் ஆஃப் பண்ணட்டுமா? லைட் ஆஃப் பண்ணால் அந்த கேட்டு மீட்டர் ஃப்ளக்சுவேட் பண்ணி காமிங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன். வேணாம் ப்ரோ, தயவுசெய்து ப்ரோ கேட்கலாம். ஓகே சொல்லாதீங்க ப்ரோ. இந்த கேட்டு மீட்டர் பக்கத்தில் இருக்கீங்களா நீங்கள்? சொல்லுங்க பாவத்தை. அப்பா தான் பிரச்சனை நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுறதுனால நீ அங்கே போய்கிட்டு இருக்க. இங்கே பிரச்சனை பின்னாடி. நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். இந்த கேட்டு மீட்டர் ஃப்ளக்சுவேட் பண்ணி எனக்கு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ கேட்டு மீட்டர் இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களோட நைட் விஷனில் பேசுகிறேன். என் பக்கத்தில் வரலாம். உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபார்மில் என்கிட்ட சொல்லலாம். பேசுனா இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லைட் இருக்கிறதுனால இது என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்குது. லைட் ஆஃப் பண்ணுறேன். என்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். கொஸ்டினுக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு ஆன்சர் வந்தது. கேட்டு மீட்டர் ஃப்ளக்சுவேட் பண்ணி எனக்கு ஆன்சர் வந்தது. லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷனில் இது வரைக்கும் நான் நைட் விஷனில் மட்டும் பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி இவ்வளோ பேரமல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. எங்கள் அப்பா அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ நைட் விஷனில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். எங்கள் பக்கத்தில் எதனா வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். பெரிய பிரச்சனை. கைஸ் ஃபுல்லாக டயர்டாக இருக்கும். ஏன் டயர்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எங்கள் அப்பா சுத்தமாக டயர்டாக இருக்காரு, முடியலன்றாரு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இருந்துட்டு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னு கிளம்பிடலாம். லைட் ஆஃப் பண்ணுறேன். பேச முடியல ப்ரோ. கண்ணே தெரியலப்பா. நைட் விஷன் கொடுங்க. நான் சுத்தமாக இப்போ 0 வரைக்கும் நினைக்கிறேன். என் பக்கத்தில் வர முடியுமா? சவுண்ட் வருது, கேட்குதா? வேணாப்பா, சொன்னால் கேளு.
லைட்டை போடு ஃபஸ்ட்டு. கண்ணு தெரியல. நான் உங்ககிட்ட வரேன். இவ்வளோ என்கிட்ட நான் பேச முடியுமா? அட்டாக் பண்ணது நீ இப்போ லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்ட. என்கிட்ட நான் பேச முடியுமா? நான் உங்கள் பக்கத்தில் தான் வரேன். சொல்லுது ப்ரோ சத்தம் கேட்குது ப்ரோ. லைட்டை போடுங்க ப்ரோ. அப்படியே இல்லைங்க, எல்லாம் நிற்கிற இடத்துல இல்லைங்க, தயவு செஞ்சு. என்ன சரி சொன்னால் கூட கேட்கல. ப்ரோ ஃப்ளக்சுவேட் ஆகுது. அப்படியே இருக்கிற இடத்துல இருங்க ப்ரோ, தயவு செஞ்சு பேசுங்க. வருங்க கேட்டு மீட்டர் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு. பாரு நீ பக்கம் போனோடனே உன்னை அட்டாக் பண்ணுது போ. என் பக்கத்தில் வர முடியுமா? நான் உங்கள் பக்கத்தில் வரேன். நீங்கள் என் பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. என்ன என்ன டச் பண்ண முடியுமா? எங்கே இருட்டில் விட்டு போயிட்டு இருக்கிறியே. என்ன டச் பண்ண முடியுமா? வந்துட்டேன். நான் 0 ரைட்டில் வரேன் உங்ககிட்ட. அந்த பாக்ஸ் இருக்கீங்களா நீங்கள்? இங்கே தான் இருக்கு. நடக்காதீங்க தயவு செஞ்சு ப்ரோ. அங்கேயே இருங்க ப்ரோ, 2 பேரும் தயவு செஞ்சு. ரைட் ப்ரோ அங்கேயே இருங்க ப்ரோ. கண்ணே தெரியல ப்ரோ. அதான் அங்கேயே இருங்க ப்ரோ. பேசாதீங்க தயவு செஞ்சு. நான் என்ன கம்யூனிகேட் பண்ணுறேன் ப்ரோ கிட்ட. நடக்காதீங்க தயவு செஞ்சு, பேசாதீங்க ப்ரோ. அது எங்கன்னா நவுந்துச்சுன்னா கூட எனக்கு எந்த இதுவும் தெரியாது ப்ரோ, நீங்கள் நடக்கிறதுனால. என் பக்கத்தில் வர முடியுமா? நீங்கள் எப்படி இறந்து போனீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? என் பக்கத்தில் யாரும் வந்துட்டு போனாங்க இப்போ. அது ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு என்னால். அந்த ரூம்குள்ளே இருக்கீங்களா? ஏதோ சத்தம் கேட்குதுப்பா. கேட்டுக்கிட்டே இருக்கு. கேட்க மாட்டேங்குது. பக்கத்தில் போ. யாரும் என் பக்கத்தில் நடந்து வருங்க. என்னாச்சு ப்ரோ? அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. என் பக்கத்தில் யாரும் இருக்காங்க ப்ரோ. ப்ரோ தெரியும் ப்ரோ. ப்ரோ என் பக்கத்தில் யாரும் இருக்காங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. என்ன டச் பண்ண முடியுமா? என்ன தொட முடியுமா? அந்த பாக்ஸில் இருக்கீங்களா ப்ரோ? தயவுசெய்து சவுண்ட் போடாதீங்க. அந்த பாக்ஸில் இருக்கீங்களா நீங்கள்? ப்ரோ சித்திக் ப்ரோ. ப்ரோ அங்கே தான் ப்ரோ இருக்குது. ப்ரோ அங்கே தான் இருக்குது. அங்கே இல்லை ப்ரோ, அந்த பில்லர் கிட்ட இருக்குது. அந்த பில்லர் கிட்ட இருக்குது ப்ரோ. ப்ரோ அங்கே பாருங்க, கேட்டு மீட்டர் பிளிக் ஆகுதா தெரியுதா? ப்ரோ பின்னாடி வாங்க, இந்த பக்கம் வந்துருங்க ப்ரோ. நான் இருக்க பக்கம் வந்துருங்க, அது உங்ககிட்ட தான் வருது. இந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க ப்ரோ. பின்னாடி வாங்க ப்ரோ, பின்னாடி வாங்க ப்ரோ. அது உங்ககிட்ட தான் ப்ரோ வருது. பின்னாடி வாங்க ப்ரோ. ப்ரோ வந்துருங்க ப்ரோ. ப்ரோ வந்துருங்க ப்ரோ, இப்படி வாங்க ப்ரோ. பேசுங்க பாருங்க, உள்ளே போயிட்டு வாங்க வாங்க, உள்ளே வாங்க. வந்துருங்க ப்ரோ, தயவுசெய்து வந்துருங்க ப்ரோ. பேசுங்க, உள்ளே போயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு பின்னாடி யாருன்னா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இறந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? நான் கிட்ட வரேன், தயவு செஞ்சு என்ன எதுவுமே பண்ணாதீங்க. நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இல்லை, என் பின்னாடி வாங்க தயவு செஞ்சு. என் பின்னாடி வாங்க, என் பின்னாடி வாங்க தயவு செஞ்சு. இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ. பின்னாடி வாங்க, இந்த பக்கம் வந்துருங்க ப்ரோ. நான் இருக்க பக்கம் வந்துருங்க, அது உங்ககிட்ட தான் வருது. இந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க ப்ரோ. பின்னாடி வாங்க ப்ரோ, பின்னாடி வாங்க ப்ரோ. அது உங்ககிட்ட தான் ப்ரோ வருது. பின்னாடி வாங்க ப்ரோ. ப்ரோ வந்துருங்க ப்ரோ. ப்ரோ வந்துருங்க ப்ரோ, இப்படி வாங்க ப்ரோ. பேசுங்க பாருங்க, அது உள்ளே போயிட்டு வாங்க வாங்க, உள்ளே வாங்க. வந்துருங்க ப்ரோ, தயவு செஞ்சு வந்துருங்க ப்ரோ. பேசுங்க, உள்ளே போயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு பின்னாடி யாருன்னா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இறந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? நான் கிட்ட வரேன், தயவு செஞ்சு என்ன எதுவுமே பண்ணாதீங்க. நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இல்லை, என் பின்னாடி வாங்க தயவு செஞ்சு. என் பின்னாடி வாங்க, என் பின்னாடி வாங்க தயவு செஞ்சு. இல்லை ப்ரோ, இல்லை பின்னாடி வாங்க. அட ப்ரோ, நான் கேப்சர் பண்ணிட்டேன் ப்ரோ, நைட் விஷனில் பண்ணிட்டேன். அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. ஃப்ளக்சுவேட் ஆகுது. நான் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? கேடு மீட்டர் பக்கத்தில் வயசு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் எங்களால் பார்க்க முடியும். நைட் விஷனில் கூட அது தெரியல. இப்போ இந்த பிள்ளைக்கு பின்னாடி இருந்துச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்க. 4 பக்கமும் பக்கம் இல்லை. சீன் கட்டாக இருக்காது.
இந்த ஷாட்டில் தான் இருக்கும். மேக்ஸிமம் நான் இந்த சீனும் கட் பண்ண போகிறதில்ல இதுக்கு மேலே. கைஸ் நான் லைட் ஆன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணால் அது எங்கள் பக்கத்தில் வருது. ஆனால் அப்பாவை அட்டாக் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயமாக இருக்குது. கைஸ் என் தூங்கிட்டு தான் போச்சு. இப்போ இங்கே தான் பார்த்துருப்பீங்க. தான் ப்ரோ எனக்கு இப்போ நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது 2 ஒன்றா. இன்னும் ரூம் போகவே வேணாம் ப்ரோ. அதான் ப்ரோ சொல்கிறேன். அக்கௌண்ட்ஸ் அந்த ரூம் வேணாம்ப்பா. அந்த ரூம் போக வேணாம் ப்ரோ. அப்பா நீ ஏன் அப்படி சொல்கிறீங்க? அந்த ரூம் போக வேணாம். இல்லை ஏன் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுது, மனசுக்குள்ளே தோணுது போக வேணான்ட்டு. தப்பாக தான் எனக்கு தோணுது. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள தப்பாக தோணுது ப்ரோ. ஏதோ லாக்கர் மாதிரி இருக்குது ப்ரோ. அது என்ன பாக்ஸுன்னு தெரியலையே. லாக்கரு காக்ரேஜ் தான் அது. ஆமாம் அதுதான் தலைகீழாக இருக்குது. லாக்கர் தானே ப்ரோ? லாக்கர் தான். ஒன்றும் இல்லை ப்ரோ. அதில் என்ன இருக்குது போகுது? அதில் ஒன்றும் இருக்காது. ஒன்றுமே இல்லை, லாக்காக இருக்குது. லாக்கர் என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? ஃபுல் வெயிட் ப்ரோ, பயங்கரமான வெயிட்டு. லாக்கர் அப்படி தான் இருக்கும். சிக்க முடியலப்பா. லாக்கர் அப்படி தான் இருக்கும். இது டைல்ஸ் இருக்கும் இதாகுதுப்பா. இல்லைன்னா எவனா தூக்கிட்டு போயிட மாட்டானா? அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க லாக்கர். என்ன ஒரு 80 கேஸ் மேலே இருக்குமா ப்ரோ? சவுண்ட் எது கேட்குது? பார்க்கலாம். நீங்கள் ஏதோ சவுண்ட் கேட்டது என்ன இருக்கீங்களா? அமைதியாக இருங்க. யாரா இருக்கீங்களா இங்கே? எதுவும் இல்லை ப்ரோ. ப்ரோ இங்கே சத்தம் கேட்குது. எனக்கும் அந்த சவுண்ட் கேட்டு தான் ப்ரோ வெளியே வந்தேன் நானும். சில்லுன்னு சவுண்டு. ப்ரோ ஏன் இதாச்சு ப்ரோ? லாக் இதாச்சு ப்ரோ. இது இங்கே இருந்துச்சு. பாக்ஸ் எப்படி அங்கே போச்சு? பாக்ஸ் எப்படி அங்கே போச்சு? அதான் சொல்கிறேன் ப்ரோ. இதாச்சு ப்ரோ. இது ஆன் தள்ளி தள்ளுனது ப்ரோ. ஆ தள்ளி இருக்கு ப்ரோ. இது பாக்ஸ் இங்கே இருந்துச்சு ப்ரோ. இது என்ன பண்ணுது? எப்படி அந்த பக்கம் போயிருக்கோம்? இந்த பாக்ஸ் இப்போ ஷேக் ஆச்சு. இந்த பாக்ஸ் உள்ள என்ன இருக்கா கைஸ்? இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இது இங்கேருந்து அங்கே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. நவுந்து போயிடுச்சுன்னா இழுத்த மாதிரி தெரியணும் இல்லை? அப்படியே தான் போயிருக்கு. தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. தூக்கி வச்சுமா இழுத்துருந்தா கோடு தெரிஞ்சிருக்கு. பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க. என்ன பண்ணுறேன் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீனஸ் பிள்ளைக்கு இருந்தார். அதுக்குள்ளே நான் இப்போ உங்ககிட்ட வரலான்னு போகிறேன். அப்படியே ஒரு சவுண்ட் கூட தான் கிடைச்சிருப்பாங்க. அந்த பக்கம் போயிருக்கோம். என்ன இருக்கும்ல தெரியல. என்ன சொல்கிறீங்க? சொல்கிறீங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எப்படி நான் தெரியல தெரியல. இந்த பாக்ஸ் உள்ள எதனா இருக்கா? எங்களை தொட விட மாட்டேன்றீங்க. இந்த பாக்ஸ் உள்ள எதனா இருக்கா? 70-80 பேருக்கு மாட்டேங்குது பார்த்தாவே. இந்த பாக்ஸ் உள்ள எதனா இருக்கா? ஏன் இந்த பாக்ஸை தொட நீங்கள் கோவப்படுறீங்க? ஏன் எப்படி அவ்வளோ வெயிட்டாக இருக்கிறது உங்களால் தூக்க முடியுது? தெரியுதா? சவுண்டு பார்க்க ப்ரோ. பேசுங்க. தெரியுதுங்களா? தெரியுதாங்க? தெரியுதா? சவுண்டு பார்க்க ப்ரோ. பேசுங்க. தெரியுதுங்களா? தெரியுதாங்க? பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்களா அந்த பாக்ஸ்குள்ள? எதுக்கு சம்மந்தம் லாக்கர் இருக்கு ஆகணும் ப்ரோ. என்ன வெயிட்டாக இருக்கும்? தொட்டு பார்த்து இப்படி ஆடுது. பாக்ஸ்குள்ள என்ன இருக்கா? பேசுது ஈஸியாக வந்து ஆட்ட முடியாது ப்ரோ. தெரியும் பாருங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு. ஃபுல் வெயிட்டாக இருக்குது. இது வாலெட். இது காலேஜில் வச்சுருக்காங்க. இது வாலெட் மாதிரி வாங்கி. ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ பானை ப்ரோ. ஆனா ப்ரோ அஸ்தி கீழே வச்சுருக்காங்க ப்ரோ. மேலே ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ வச்சு வந்துருங்க ப்ரோ. இல்லை இது உள்ள வச்சுருக்காங்களே.
இது உங்களோட அஸ்தியா? இதை தொட வந்ததுனால தான் எங்களை இப்படி அட்டாக் பண்ணுறீங்களா? நான் தொட வந்ததுனால தான் இப்படி அட்டாக் பண்ணுறீங்களா? எஸ், உங்களுக்கு தெரியுதா? பானை உள்ளே இருக்குது, இங்கே பாருங்கள். ரெண்டு பானை உள்ளே இருக்குது. கிட்ட வாங்க ப்ரோ. இங்கே வாங்க ப்ரோ. வாங்க, இங்கே விட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ வாங்க இருக்குல்ல, நானே தைரியமாக நிற்கிறேன். வாங்க ப்ரோ. வாசிப்பிக்கு டைம் ஆகுது. சிட்டிக்கு கிளம்பணும். இப்பயே 2 மணி ஆகுது. அந்த பானைக்குள்ள தான் உங்கள் அஸ்தி இருக்கா? ப்ரோ அவன் சொன்னது தான் நடக்குது. நீங்கள் இப்படி எங்களை பயன்படுத்த வேண்டாம். எங்களை இப்படி பயன்படுத்த வேண்டாம் தயவு செஞ்சு. அது கிட்ட வந்தோடனே அவ்வளோ பிரச்சனையாக இருக்கு. இப்போ அந்த பானையை நான் தொடலாமா? பானையை தொடலாம் அப்படின்னா பயங்கரமாக கோவம் வருது அதுக்கு. அந்த பானையை நான் தொடறேன். நான் எடுக்கிறேன். உங்கள் அஸ்தி தான் எடுக்கிறேன். நீ எடுக்காது, நான் சின்ன பையன் வேணாம், அது எடுக்கூடாது. வேணாம் அப்பா, நீங்க எடுக்கூடாது. ப்ரோ நீங்க இருக்காதீங்கப்பா. நான் எடுக்கிறேன். நீங்க எடுக்கிறீங்களா? நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க? நான் எடுக்கிறேன். நீ சின்ன பையன் தொடக்கூடாது. நீங்க இருக்காங்க, நான் சொல்றேன். ப்ரோ என்ன ப்ரோ விளையாடிட்டு இருக்கோம் ப்ரோ? நம்ம 3 பேரும் உண்மையா வாசிங்க. நான் எடுக்கிறேன். நீ எடுக்க வேண்டாம். நாங்கள் இதுக்கு முன்னால டச் பண்ணியிருக்கோம். போன வீடியோவில் நாங்கள் இதெல்லாம் டச் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் ஆகல. வேணாம். அங்கே மட்டும் தான் அட்டாக் ஆகும். வேணாம். இங்கே ரொம்ப இதாக இருக்குல்ல, வந்தால் வந்து நம்ம உள்ளே வர முடியல. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீங்களும் இருக்காங்க, அப்பா எடுக்க வேணாம் ப்ரோ. தேவை ரிஸ்க் ப்ரோ. நான் எடுக்கிறேன். ஒன்றும் ஆகாது. பார்க்கலாம். எடுக்காதீங்கப்பா. இல்லை பார்க்கலாம். என்னதான் பார்க்கலாம். தேவை இல்லை ப்ரோ. ப்ரோ ப்ரோ போன டைம் இப்படிதான் ஒரு பொம்மை எடுத்துக்கப்புறம் என்ன இருக்கு ப்ரோ? ப்ரோ மந்திரிச்சு வந்து கட்டியிருக்காங்க ப்ரோ. சொன்னாங்கல்ல ப்ரோ. என்ன உள்ள என்னப்பா இருக்கு? கழட்டுங்க. பார்க்கட்டுமா? தெரியல ப்ரோ. போய் இப்படி வைக்குவாங்களா? அதுதான் மந்திரிச்சு வச்சிருக்க போறாங்கப்பா ப்ரோ. ரத்தம்லாம் இருக்கு ப்ரோ. அதில் ரத்தமா என்ன ப்ரோ? மந்திரிச்சு வச்சிருக்காங்களா ப்ரோ? ரத்தம் அதான் இந்த ஃபுல்லாக சேவனை பண்ண மாதிரி ப்ரோ. சாம்பல் அஸ்தி கொண்டு வச்சிருக்காங்க. இன்னும் அஸ்தியா உங்க இதுக்குள்ள உடனே பண்ணுவாங்க. இது மாதிரி இதில் ஆற்றுல இதை வச்சு ஆற்றுல தான் கரைப்பாங்க. இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. தெரியல, எனக்கு என்ன தெரியும் ப்ரோ? அதனால தான் இந்த ஆத்மா இங்கே சுற்றிட்டு இருக்கு. இந்த லோக்கல் அதான் ப்ரோ சொன்னா. அவங்க அஸ்தியும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. என்ன ப்ரோ விளையாடுறீங்களா ப்ரோ? அஸ்தின்னு சொல்ல, ஏதோ கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு சொன்னான். அது அப்பா வந்தாங்கன்னு ப்ரோ சொன்னாங்க. ஒரு சில அப்பா கட்டப்பீரம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னான். அதான் அவன் அதான் அஸ்தின்னு சொன்னதான் ப்ரோ கரெக்டாக இருக்கு. அப்போ என்ன அஸ்தி கந்தம் எப்படி இந்த ஆத்மா சாந்தி அடையும்? இது உங்களோட அஸ்தியா? எங்கிட்ட என்ன பேச முடியுமா? இது உங்களோட அஸ்தியா? இது உங்களோட அஸ்தியா? இது உங்களோட அஸ்தி தானா? எதனா ப்ரூவ் பண்ண முடியுமா? எதனா ப்ரூவ் பண்ண முடியுமா? பயங்கரமான சவுண்ட் இது. அது கொஞ்சம் கீழே வைங்க தயவு செஞ்சு. அதான் கீழே வச்சுருங்க. அங்கே வச்சுருங்க. அது அங்கே வச்சுருங்க. அங்கே வச்சுருங்க. அங்கே வச்சுருங்க. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வாங்க. என் பக்கத்தில் வர முடியுமா? அந்த பானையில் கஷ்டம் உங்களுதா? நான் அதை அங்கே வச்சுட்டேன். என் பக்கத்தில் வர முடியுமா? அமைதியா இருங்க. என் பக்கத்தில் வந்துட்டீங்களா? பண்ணுங்க ப்ரோ. அது ஆடிச்சு பார்க்கலையா நீ? இல்லை இல்லை, அது அது பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடிச்சு போ. அமைதியா இருங்க. அந்த பானையை டச் பண்ண உங்களுக்கு கோவம் வருது. என் பக்கத்தில் எதனா வர முடியுமா? சரி, இப்போ கேட்டு மீட்டர் கொடுங்க ப்ரோ. கேட்டு மீட்டர் வச்சுவாங்க ப்ரோ. ப்ரைஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கேட்டு மீட்டர் அந்த பானைக்கு வச்சுட்டு வாங்க ப்ரோ. கிட்ட வந்துச்சுன்னா நமக்கு ஃப்ளக்ஷுவேட் பண்ணி காமிக்கும். வச்சுவாங்க. பார்த்து வைங்க தயவு செஞ்சு. அங்கே பாரு ப்ரோ. ப்ரைஸ் அங்கே பாருங்க. லைட் ஃப்ளக்ஷுவேட் ஆகுதா? கேட்டு மீட்டர் ஃப்ளக்ஷுவேட் ஆகுது. உங்களோட அஸ்தியா?
என்னப்பா அந்த பானை நான் தானே எடுத்தேன். ஆமா நானே இப்போ கேட்டு பார்க்குறேன் என்னன்னு. எங்கள் ஆத்மா கிட்ட என்ன அந்த பானை எடுத்ததுனால தான் உங்களை பானை எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை அட்டாக் பண்ணுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த பானை பக்கத்தில் வர்றது. கேட்டு பார்க்குறேன். என்ன ப்ரோ என்ன ஏன் ஃபர்ஸ்ட் வாட்டி ஷூட்டிங் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? அப்படிலாம் தொடக்கூடாதுப்பா. இல்லை எடுத்து பார்க்குறேன். என்ன அவன் பார்க்குறேன். என்ன பண்ண போகிறீங்க? எடுத்து கேட்குறேன். என்னன்னு கேட்க போகிறீங்க? ஏன் இந்த மாதிரி பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ப்ரோ இது? பக்கத்தில் தான் இருக்குது. வேணாப்பா, இது தேவையான பிரச்சனை வரும். இது மாதிரி தான் போட்டே நாங்கள் இதே எடுத்தோம்ப்பா. பொம்மை எடுத்துக்கப்பா பிரச்சனை ஆச்சுப்பா. போப்பா ஐயப்பா. பானையில் தயவுசெஞ்சு கீழே வச்சுருங்க. சொல்ல சொல்ல கேட்கல. அவர் பாட்டுக்கு கொஸ்டின் கேட்டுருக்காரு. உன்னை அஸ்தி இருக்கிற பானை நான் தான் எடுத்தேன். சொல்ல சொல்ல கேட்கல. என்ன உன் அப்பா மாதிரி நினச்சிக்க. நீ என்ன சொல்லணும்னா என் கூட சொல்லு. வேணாப்பா. நீ எப்படியா இருந்துட்டு எனக்கு தெரியல. வேண்டாப்பா. என்ன உன் அப்பா மாதிரி நினச்சிக்க. நீ என்ன சொல்லணும்னா என் கூட சொல்லு. வேணாப்பா. நீ எப்படியா இருந்துட்டு எனக்கு தெரியல. வேண்டாப்பா. சொன்ன ப்ரோ அப்பயே எப்படி நான் தான் சொன்னேன்லப்பா. சொன்னப்பா பானை எடுக்க வேணாப்பா. வேணாம் ஒரு 2 பேருக்கு என்ன தப்பா வச்சுக்கிட்ட ப்ரோ. வேணாம்னு சொல்லிட்டு எப்படி என்ன ப்ரோ ஆச்சு? செதறிச்சு ப்ரோ. நான் கையில் தான் பிடிச்சிருந்தேன். பிடிச்சிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். பானை டைட்டாக பிடிக்க மாட்டீங்களாப்பா? யாரு சத்தம்? யார் சத்தம் போட்டா? இப்போ வெளியே சவுண்ட் போடுறது யாரு? சத்தம் பயங்கரமா இருந்துச்சு. சவுண்ட் வெளியே யாரோ போட்டீங்க. யாரு சவுண்ட் போடுறது? யாருங்க? சைலண்டாக இருக்கு இப்போ. எல்லாம் முடிஞ்சுப்பா. பானை உடஞ்சுப்பாப்பா. இப்போ நான் அஸ்தி கை இங்கேதான்ப்பா அலையாது. ஏதோ சுற்றிக்கிட்டு கொட்டிருச்சுப்பா. எத்தனை வாட்டி சொன்னேன் நான் அதுக்கிட்ட பேசாதீங்க ப்ரோ. அவர் மேலேயும் சொல்ல முடியாது ப்ரோ. அதுக்கு அவருக்கு என்ன கொஸ்டின் தான் ப்ரோ கேட்டாரு. பானை டைட்டாக பிடிச்சிக்க வேண்டியதானே ப்ரோ? பானை பறக்கும் யாருன்னு தெரியும். பைத்தியமா சொல்லிங்க நீ? டைட்டாக பிடிச்சிக்க வேண்டியது அப்படின்ற என் கையில் போட்டு பிடிச்சிருந்தீங்கப்பா. ஒரு இதே பிடிச்சிருந்தா கூட உடஞ்சிருக்காது ப்ரோ. இல்லை அவ்வளோ நேரம் பிடிச்சி நான் பேசிட்டு இருந்தேன். கொஞ்சமாச்சு தடுத்துக்கலாம். கீழே வந்து பானை உடையும். ஃபர்ஸ்ட் பானை உடையாம கூட காப்பாத்திருக்கலாம் ப்ரோ. இப்போ பானை உடஞ்சு போச்சு ப்ரோ. சத்தியமா இங்க இருந்து வெளியே போறதுக்கு கஷ்டம் ப்ரோ. நான் சத்தியமா சொல்றேன். அவன் வந்து கிளம்பிடலாம் ஃபர்ஸ்ட். கிளம்ப முடியாதுப்பா. நிற்க முடியாது. போற இடத்துல நிக்க பாப்பா. நாங்க உங்க பானையை உடைக்கல. நீங்க தான் உங்க பானையை உடைச்சிங்க. நீங்க தான் பானையை உடைச்சிங்க. நீங்க தான் நாங்க அஸ்தி கட்டுறது உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்க அஸ்தி கட்டுறது பிடிக்கலையா உங்களுக்கு? சத்தியமா பாதி எங்க மேல கோவத்தை கெடுத்துட்டு இப்போ என் மேல தான் காட்ட போகுதுப்பா. ஆரம்பத்துல உங்க தான் பேசாதீங்க ப்ரோ. அமைதியா இருங்க ப்ரோ. அமைதியா இருங்க ப்ரோ. பேசாதீங்க. ஏய் சொன்ன ப்ரோ. இதெல்லாம் வேணாம் ப்ரோ. அப்பாட்ட நீங்க பானை கொடுத்து பானை காட்டிருக்க கூடாது ப்ரோ. நானா எங்க ப்ரோ பானை காட்டினேன்? அவர் தான் ப்ரோ போய் எடுத்தாரு ப்ரோ. நான் ஒரு அந்த பொம்மை தான் நமக்கு எந்த அளவுக்கு போண்டே பாதிக்கப்படும் நீங்க பாத்தீங்கன்னா. சித்திக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோமா சண்டை போட வந்தோமா சித்திக்கு? என்ன அப்பதான் ப்ரோ காரணம். என்ன ப்ரோ அப்பா காரணம்? அவரு பானை டைட்டா குடிச்சிருக்கணும் ப்ரோ. பானை ஓடாம கூட காப்பாத்திக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ அதான் ப்ரோ சொல்ல முடியும். இப்போ என்ன ப்ரோ பண்ணலாம்? இப்போ எப்படி ப்ரோ சேஃபா வெளியே போறது? ஒவ்வொரு டைமும் பிரச்சனை நீங்க தான் மாட்டி விடுவோம். போன டைம் என்னைய மாட்டி விட்டீங்க. அப்பா மாட்டி விட்டீங்க. நான் என்ன ப்ரோ பண்ணேன் ப்ரோ? அந்த பாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க காட்டிருக்க கூடாது ப்ரோ. அப்போ அப்படி காட்டினாலும் என் பின்னாடி அவர் இருந்தாருப்பா. இருந்தாரு ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்றது? நானும் ப்ரோ பானை எடுக்க சொன்னேன். நான் எடுக்கிறேன்னு போனேன். இல்லப்பா நான் எடுக்கிறேன் ப்ரோ. சின்ன பையன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா தான் ப்ரோ எடுத்தாரு. நான் என்ன ப்ரோ சொன்னேன்? நீங்களும் எடுக்காதீங்க, அப்பா எடுக்காதீங்க. நான் சொல்ல கேட்கல சித்திக்கு. நான் என்ன பண்றது? ஆடியன்ஸ் இந்த பானை காட்டினாலே போதும் ப்ரோ. இருங்க நீங்க ஏன் சும்மா சண்டை போட்டுக்கிறீங்க? நான் தான் போய் எடுத்தேன். என்னோட தப்பு தான். நானே அதுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் என்ன சித்திக்கு? நான் பண்ண தப்பு நான் கேட்டுக்கிறேன். எங்களால் நீங்கள் 2 பேரும் பாதிக்கப்படக்கூடாது. சண்டை போடணும்னு சொன்னேன். பாரு அவர் எப்படி பேசுறாரு அப்படின்ட்டு. அப்போ நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். உங்களோட சேஃப்க்கு தான் நான். சரி சித்தி, இப்போ என்னால் நீங்கள் பாதிக்கக்கூடாது. அது நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும். என்ன ப்ரோ
நான் ப்ரோ சண்டை வருது ப்ரோ. சுதி நைட்ரேஷன் கொடு, நான் தனியாக போய் நீங்கள் போய் தனியாக பண்ணுங்க. நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணாம் நானே கேட்டுக்கிறேன். அதுக்கு நானே மன்னிப்பு பேசியிருக்கலாம் ப்ரோ. இதெல்லாம் தனியாக பேசியிருக்கலாம் ப்ரோ. இதெல்லாம் என்ன சத்திக்கு தனி எங்கே போய் இங்கே பேச முடியும் ப்ரோ? வாங்க தயவு செஞ்சு வாங்க. அங்கேயே இருங்கப்பா, தயவு செஞ்சு நான் பேசிட்டு வரேன்ப்பா. இருங்கப்பா, கோவப்படாதீங்க, வரேன், இருங்கப்பா ஒரு நிமிஷம். வாங்க போய் என்ன வாங்க போ. இருங்க வாங்கப்பா ப்ரோ. அவர் முன்னாடி பேச ப்ரோ, சின்ன பசங்க அவர் முன்னாடி நமக்கு சண்டை போட்டு அவர் தான் மாட்டார் ப்ரோ. லைஃப்பில் நான் பார்க்காது ப்ரோ. பானு நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். போய் அப்பானாவே அந்த ஆத்மாவுக்கு பிடிக்கல ப்ரோ. நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த ஆத்மாவுக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே வந்து அந்த அந்த இதை கேட்டாவே அதுக்கு கோவம் வருதா இல்லை வந்து என்ன அப்படி அவங்க அப்பா அந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த இது வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என் வாய்ஸ் வந்து அவ்வளோ, என் ஹார்ட் வந்து அவ்வளோ வந்து ஹெவியாக பீட் ஆகுது. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. டக்குன்னு அந்த பானை அப்படி உடைஞ்சது. நீங்கள் கிளிப்பை நான் போட்டிருப்பேன், செதறிச்சு. சத்தியமாக அந்த பொண்ணோட அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அந்த அப்பா ஒரு பெரிய காரணமாக இருக்குது ப்ரோ. இதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லையே ப்ரோ. நம்ம அப்பான்னு சொல்கிறோம். அந்த இன்ட்ரோ நம்ம கொடுத்து உள்ளே வரும்போது அப்பா வந்திருக்காரு. அப்பா வந்து வார்த்தைக்கு ஆகிட்டோம் அப்பா அவரை நம்ம கட்டி விட்டுறோம். அதனால தான் ஆரம்பத்துலேருந்து அவர் கண்ணில் படுறது, என் கண்ணில் பட்டுச்சு, திரும்பி அவர் கண்ணில் அதிகமாக பட்டுச்சு. இப்போ திரும்பி அவர் அட்டாக் பண்ணுது. சரி வாங்க ப்ரோ, போய் கூப்பிட்டீங்க கிளம்பலாம் ப்ரோ. விக்கி இங்கே வாங்க எதோ இருக்க சித்தி. இல்லை 2 பேர் வாங்க இல்லை ப்ரோ